கூரத்தாழ்வான் யாருடைய அவதாரம்? பெருமாளோட அவதாரம். கூரத்தாழ்வானுக்கு மட்டும் உள்ள சிறப்பு என்னன்னா, பெருமாளே கூரத்தாழ்வானாக அவதரித்தாராம். ஏன் அவ்வாறு அவதரித்தார்னா, கிருத்தயுகத்திலேருந்து ஆதிசேஷன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கொண்டே வருகிறார். இப்போ முதல் யுகம் கிருத்தயுகத்தில் பார்த்தா, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம், நீழ்கடலுள் என்றும் புனையாம், அணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவுன்னு பெருமாள் பயணித்தால் ஆதிசேஷன் குடையா இருக்கார். பெருமாள் அமர்ந்தால் சிம்மாசனமாக இருக்கிறார். பெருமாள் நின்றால் பாதுகையாக இருக்கிறார். பெருமாள் பள்ளி கொண்டால் அவரே படுக்கையாகவும் இருக்கிறார். இந்த மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் நாம பண்ணணுங்கிறத காட்டினவர் யாருன்னா ஆதிசேஷன். அப்படி எல்லாமாவும் இருக்கார். அடுத்த திரேதாயுகம் வந்தது. பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணார். இதே ஆதிசேஷன் லக்ஷ்மணன், தம்பி லக்ஷ்மணனா இளைய பெருமாளா வந்து ராமனுக்கு கைங்கரியம் பண்ணார். அடுத்து துவாபர யுகம் வந்தது. பெருமாள் கண்ணனாக வந்தார். இதே ஆதிசேஷன் நம்பி மூத்த பிரான் பலராமனாக வந்து, பலராமனை தசாவதாரத்தில் சேர்க்கிறோமேனா அவருக்கு பெருமாளுடைய அம்சமும் உண்டுங்கிறதுனால தசாவதாரத்தில் சேர்க்கிறோம். பட் பலராமன் என்பவர் ஆதிசேஷன் தான். அப்போ அங்கேயும் வந்து அண்ணனா வந்து தம்பிக்கு கைங்கரியம் பண்றார். அப்போ கிருத்தயுகத்தில் பார்த்தா குடை, சிம்மாசனம், பாதுகை, படுக்கை. திரேதாயுகத்தில் அந்த கைங்கரியம் தொடர்கிறது. அத்தோடு அடிஷ்னலாக தம்பி லக்ஷ்மணனாக ராமனுக்கு கைங்கரியம். துவாபர யுகத்தில் அந்த வைகுண்ட கைங்கரியம் தொடர்கிறது. அத்தோடு சேர்ந்து கண்ணனுக்கு அண்ணன் பலராமனாக கைங்கரியம். கலியுகம் வந்தது. பெருமாள் யோசிச்சாராம், இந்த ஆதிசேஷன் எனக்கு இவ்வளவு உதவி செய்கிறாரே, இவ்வளவு கைங்கரியம் பண்ணுகிறாரே, இந்த ஆதிசேஷனுக்கு நான் ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைச்சாராம் பெருமாள். கலியுகத்தில் ஆதிசேஷன் ஒரு அவதாரம் எடுக்கிறார். கிருத்தயுகத்திலே எந்த ஆதிசேஷன் பெருமாளுக்கு படுக்கை, பாதுகை அனைத்துமாக கிருத்தயுகம் முதல் இருந்து வருகிறாரோ, திரேதாயுகத்தில் எந்த ஆதிசேஷன் லக்ஷ்மணனா வந்தாரோ, துவாபர யுகத்தில் எந்த ஆதிசேஷன் பலராமனா வந்தாரோ, கலியுகத்தில் அதே ஆதிசேஷன் ராமானுஜராக வந்து அவதரித்தார். இப்ப பெருமாள் பார்த்தார், இந்த ஆதிசேஷனுக்கு நான் கைங்கரியம் பண்ண போறேன்னு ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வானாக பெருமாள் வகுத்தார். அப்போ நாராயணன், ராமன், கண்ணன் அவரே கூரத்தாழ்வான். ஆதிசேஷன், லக்ஷ்மணன், பலராமன் அவரே ராமானுஜர். ஒரு சின்ன மாறுதல். இதுவரை ஆதிசேஷன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணார், லக்ஷ்மணன் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணார், பலராமன் கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ணார். ஆனா இங்கேயோ ராமானுஜருக்கு பெருமாள் வடிவமான கூரத்தாழ்வான் கைங்கரியம் பண்ணி எங்க ஆதிசேஷனுக்கு நான் கைமாறு செய்து விட்டேன் என்பதை உணர்த்தினார். இதற்காக பெருமாளே எடுத்த அவதாரம் தான் கூரத்தாழ்வான்.